என்ன பாஸ் அவசரமா வர சொன்னீங்க? ஸ்டீபன், போலீஸ் வேஷம் போட்ட கலக்கிட்ட பொறுக்கி வேஷம் போடணும், ஓகேயா? அதுதானே நம்ம வேலையே. நம்ம பூஜா மூஞ்சில ஆசிட் அடிச்சிரு. பூஜா அவளே தான். டீக்கே ஆசிட் தானே, அடிச்சுட்டா போச்சு. அட்வான்ஸ். Okay, all the best. Civil case number 1522, Mrs. and Mr. Shriram versus Miss Pooja. Judge's final verdict. After having heard all the arguments on either side, having seen all the necessary documents, the court has hereby come to the conclusion that இருதரப்பு வாதங்களையும் அதற்கான ஆதாரங்களையும் கேட்டறிந்த பிறகு இந்த கோர்ட் எடுக்கும் முடிவு, குழந்தை பெற்றுக்கொள்வதற்காக ஸ்ரீராம் அஞ்சலி தம்பதியினருக்கு பணம் கொடுத்து பூஜா வாடகைக்கு அமர்த்தினார் என்பதையும், பூஜாவின் கருமுட்டையால் தான் இந்த குழந்தை பிறந்தது என்பதையும் இந்த கோர்ட் நம்புகிறது. ஸ்ரீராம் தம்பதியினர் இந்த குழந்தையை பார்க்கவோ உரிமை செலுத்தவோ கூடாது என்று கோர்ட் உத்தரவிடுகிறது. இந்த குழந்தை பூஜாவிற்கு தான் சொந்தம் என்று இந்த கோர்ட் தீர்ப்பளிக்கிறது. வாங்க டாக்டர், உட்காருங்க. நான் இங்க உட்கார வரல. ஐம் சாரி டாக்டர். என்ன சாய்ச்சிட்ட நீ? ஒரு குடும்பத்தை சின்ன பின்னமாக்கிட்டேன். ஒரு பொண்ணோட மனசை உடைச்சு சுக்கு நூறாக்கிட்டேன். ஒரு சின்ன குழந்தையோட எதிர்காலத்தை நாசம் பண்ணிட்டேன். How can you be so cruel? உனக்குள்ள இப்படி ஒரு குரூர புத்தி இருக்குன்னு நான் நினைக்கவே இல்லை. Disgusting பூஜா. கண் தானோ ரத்த தானோ. இந்தா, நீ ஐ டொனேஷன் பண்ண பேப்பர்ஸ், அந்த பேப்பர்ஸ் மாதிரி இதையும் எரிச்சிடு. என்னை ஏமாத்திட்டான் டாக்டர். He left me. மனசெல்லாம் ரணமாயிடுச்சு. என்னால வலி தாங்க முடியல. அதனால நீ செஞ்சது எந்த பொண்ணாவது செய்வாளா? நீ ஜெயிச்சிட்டேன்னு நினைக்காத. நீ தோத்துட்ட. இப்போதான் உன் காதல்ல உண்மையாவே தோத்துட்ட. I really pity you. என்ன அஞ்சலி இது? முடியலங்க, தூங்க கூட முடியல. அன்னைக்கு நான் சொன்னேன், என்னால ஒரு நிமிஷம் கூட என்னால என் குழந்தைய பிரிஞ்சிருக்க முடியாதுன்னு. ஆனா இப்போ ஒரேடியா. அஞ்சலி, நீ சொல்லிட்ட, நான் சொல்லல. நம்ம இங்க இருக்க வேணாங்க, நம்ம எங்கேயாவது போயிடலாம். எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல. எனக்கு
எனக்கு எங்க அம்மாவை பார்க்கணும். எனக்கு எங்க அம்மாவை பார்க்கணும். அஞ்சலி போலாம். போயிடலாம். எங்க நம்மள பிரிச்சு நம்ம குழந்தை எப்படி இருக்கும்? முக்கிய குற்றவாளியாக தேடப்பட்டு வந்த ஸ்டீபன் ராஜை ஆக்ஸ்போர்ட் போலீஸ் கைது செய்தது. நைட் ஃபுல்லா அந்த தீவுல என்ன பண்ணி கொண்டிருக்க? இவனுக்கு பின்னால் பல தொழிலதிபர்கள் இருப்பதாக தெரிய வந்துள்ளது. அவர்களை கண்டுபிடித்து கைது செய்ய போலீசார் தீவிர முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். இவன் அடிக்கடி தன் பெயர் மற்றும் தோற்றத்தை மாற்றிக்கொண்டு பல சர்வதேச சதிவேளைகளில் கூலிப்படையாக செயல்பட்டுள்ளான். சமீபத்தில் பிரபல மாடல் அழகியை கொலை செய்ய கூலிப்படையாக இவனை நியமித்ததாக தெரிய வந்துள்ளது. திவ்யா எனக்கு ரொம்ப வேண்டிய பொண்ணு. அப்படியா? எஸ், என்னோட பர்சனல் கேரண்டில அவளை கூட்டு போறான். நீ காதலுக்காக லட்சியத்தை விட்டுட்ட, காசுக்காக அவன் காதலையே விட்டுட்டான். திவ்யா இஸ் a cheat. அவனை நம்பாத. எல்லாமே இவனாலதான். ஹலோ அங்கிள், இன்னைக்கு டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஈவினிங் ஃப்ளைட்டில் கிளம்புறோம். 6:30 மணிக்கு அங்கே இருப்போம். அஞ்சலியா நல்லா இருக்கா? பத்திரமா கூட்டிட்டு வரேன். ஓகே அங்கிள். Hello, darling. You're welcome. Please take your seat. Thank you. Please. என்ன பூஜா, ஃபோன் பண்ணி அவசரமா வர சொன்னேன்? அந்த துரோகி பேர் என்ன? ராமா சியாமா? மறுபடியும் தொந்தரவு பண்றானா? துரோகி யாருன்னு இப்ப தெரிஞ்சு போச்சு. என்ன சொல்ற? ஏன் இப்படி பண்ண நீ? சோ உனக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. என்னன்றப்ப ஏன் என் வாழ்க்கையோட விளையாடுன? வாய மூடுறி. இவ்வளவு பெரிய பங்களா, வெளியே நிக்குதே சொகுசு காரு, நீ சாப்பிடுறிய அந்த சாப்பாடு, இதோ போட்டிருக்கிய இந்த ட்ரெஸ், இது எல்லாமே நான் கொடுத்த பிச்சை. என்னடி பாக்குற? நாளைக்கு காலையில 9 மணிக்கு ஷூட்டிங்க்கு நீ வர்ற. அப்படி வரல, இந்த ஜூமோட இன்னொரு முகத்தை பார்க்க வேண்டியிருக்கும். அடிச்சிருவேன் உன் மூஞ்சில ஆசிட். அதுக்கப்புறம் உன்னை விளம்பரத்துக்கு இல்ல, கூட உன்னை எவனும் கூப்பிட மாட்டான். தள்ளடி. டேய் ஜூம், Anjali, please, don't worry. And try to come back soon. You'll get her back. I promise you. Everything's gonna be okay. Anjali. Promise. டைம் ஆச்சு. Okay, take care. பாய் ஜெலி. Good luck, Shri.
Julie, guess what? We got the baby back. Oh, brilliant. Bring them back here. Anju. உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். இல்ல, it's okay. I'm sorry.